டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய சொல்கிறது கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்துருப்போம்னா நவீனத்தை நோக்கின்னு சொல்லக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அதே 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு யூனிட் தான் அந்த நவீனத்தை நோக்கின்னு சொல்லக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 19. புரியுதுங்களா? ஸோ அதில் கூடிய கருத்துக்களும் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் அதில் கூடிய தலைப்புகளும் இருக்கக்கூடிய கருத்துகளும் கிட்டத்தட்ட என்னது ஒன்று தான், ஒரே விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தலைப்புகள் தான். புரியுதா? ஸோ அப்போ 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இயக்கங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டீப் நாலேஜ்ன்றது அங்கேயே நம்ம நோட்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். அதில் இல்லாத அதில் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம இங்கே சேர்த்து கவர் பண்ணுவோம். அதுவும் நம்ம இங்கே சேர்த்து என்ன பண்ணுவோம், உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கும்போது பொதுவாக இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். இதில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்டெடுப்பு இயக்கங்கள். புரியுதா? அப்போ சீர்திருத்த இயக்கம் ஒன்று, மீட்டெடுப்பு இயக்கங்கள் ஒன்று. இந்த ரெண்டுலேயும் இல்லாத 3ஆவது ஒரு பிரிவை சேர்ந்த இயக்கங்களும் இயக்கவாதிகளும் இருந்தாங்க. அதுதான் ஒடுக்கப்பட்டோருக்கான. சரியா? ஸோ ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆதரவாக இருந்த ஒரு இயக்கவாதிகள் சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம், 1 by 1 பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கும்போது பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம், இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம சொல்லுவோம். மீட்டெடுப்பு இயக்கங்கள் நம்ம பார்க்கும்போது ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தேவபந்த் சொசைட்டி, தேவபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பு இயக்கங்களாக கருதப்படுது. சரியா? ஸோ இப்போ ஒவ்வொரு இயக்கமும் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நவீனத்தை நோக்கி பாடத்திலே பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அது இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். ஏன்னா பிரம்ம சமாஜம் ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் பிரம்ம சமாஜம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நம்மளால் புக்கில் இருந்து கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். புரியுதாமா? ஸோ ஓகே, இப்போ 1 by 1 பார்க்கலாம். அதே போல் இந்த ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவாக இருந்த அந்த இயக்கங்கள் பார்க்கும்போது ஜோதிபா ஃபுலே, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா ஃபுலே, அதே போல் கேரளாவில் நாராயணகுருவும் ஐயன்காளியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அயோத்திதாச பண்டிதர், அதே போல் வந்து ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அதே போல் பண்டிதர் ரமாபாய் அவர்களும் முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதி. முக்கியமான ஒரு சீர்திருத்தமும் கிடையாது, ஆமாம் சீர்திருத்தவாதின்னு கூட சொல்லலாம். முக்கியமான ஒரு இயக்கவாதிகளாக இருந்தாங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு இயக்கமும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜத்தை தொடங்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ராஜாராம் மோகன் ராய். போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். அதில் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதில் பார்ப்போம். சரியா? அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ ஓகே, ஸோ பிரம்ம சமாஜம் 1828 உருவாக்கப்பட்டுச்சு நம்மளுக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராயோடைய லைஃப் டைம் இது, பார்த்துக்கோங்க. ஸோ பிரம்ம சமாஜத்தை தொடங்கின ராஜாராம் மோகன் ராய். நம்ம அந்த ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சமஸ்கிருதம் பாரசீகம் தெரியும் அப்படின்றத பார்த்துருவோம் இல்லையா? இங்கே பாருங்களேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சமஸ்கிருதமும் அவருக்கு தெரியும், ஆங்கிலமும் அரபும் பாரசீகம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருக்காரு. அப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஆங்கிலமும் அரபும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ளூட் ஆகுது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. புரியுதா? போன கிளாஸ் நீங்கள் எடுத்த நோட்ஸோட இந்த கிளாஸில் நீங்கள் இருக்கிற நோட்ஸை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுங்க. புரியா? இந்த மாதிரி தான் உங்களுடைய நோட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். 2 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசனோ 3 லெசனோ ஒரே மாதிரி விஷயத்த, ஒரே கண்டென்ட்டாக, ஒரே டாப்பிக்கை பற்றி பேசுது அப்படின்னா ஒன்றில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு லெசனில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரே டாப்பிக்கில் 3 லெசன்லையும் பார்த்து இல்லாத விஷயங்கள் எல்லாமே ஒரே குருவையாக எடுத்து வச்சுக்கணும். சரியாமா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், பலதார மனம் உள்ளிட்டவைகளை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரியா? அது குழந்தை திருமணம் கூடாது, சொல்கிறது ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருக்கணும், பல கடவுளை கும்பிடக்கூடிய அந்த கோட்பாடுன்றது இருக்கக்கூடாது. அதே போல் உருவ வழிபாடு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண் அடிமைத்தனம்ன்றது இருக்கக்கூடாது. பெண்களுக்கு கல்வி ஆதரவுன்றது இருக்கணும். பெண்களுக்கு கல்வின்றதை கொடுக்கணும். பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் அவங்களுடைய கருத்துக்கள். இப்போ பலதார மனம் உள்ளிட்டவைகளை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பெண் அடிமைத்தனம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண் கல்விக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. மேலை நாட்டு, அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான் யார், ராஜாராம் மோகன் ராய். அதை பார்த்து தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஹிந்துவிசம் சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்தியன் கலாச்சாரம், ஹிந்துவிசத்தை சேர்த்த கலாச்சாரத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மாற்றணும், சமூகத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் சொல்லிட்டு தான் இந்த இயக்கங்களை ஆரம்பிச்சிருப்பார். சரியாமல்? ஸோ அப்போது மேலை நாட்டு அறிவியல் கல்வியையும் ஆங்கில வழி கல்விக்கும் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். புரியுதா? ஏன்னா அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சமூகத்தை மாற்ற முடியும், வேறு மாதிரி மாற்ற முடியும். ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய தீய அந்த மூட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கிடும். மக்கள் வந்து கல்வி ரொம்ப முக்கியம், அதுவும் மேலை நாட்டு கல்வி, மேலை நாட்டு அறிவியல் கல்வி, ஆங்கில கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டையும் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ ஓகே, இதனுடைய ஒரு விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் தொடங்கின அந்த ஒரு விளைவாக கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்ன்றது கட்டிருப்பார். ஆகஸ்ட் 20, 1928 பிரம்ம சமாஜம் தொடங்கின அந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, அங்கே திருவுருவ சிலைகளே கிடையாது. அந்த கோவிலில் உருவம், அதாவது கடவுளுடைய உருவம் பதிச்சா எந்த ஒரு சிலைகளும் கிடையாது. ஏன்? பிரம்ம சமாஜத்தோடைய ஒரு கோட்பாடே என்னது, உருவ வழிபாடுன்றது கூடாது. அப்போது உருவ வழிபாடு இருக்கிற மாதிரி சிலைகள் ஏதாவது வச்சா அது அவங்களுடைய சமாஜத்துக்கே எதிரான கொள்கை இல்லையா? அப்போது அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவுருவ சிலைகளே இருக்காது. புரியுதாமா? ஸோ அப்போது
அவருடைய பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எந்த ஒரு மதத்தையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த மதத்தை ஏளனமாகவோ அவமானமாகவோ நம்ம பேசக்கூடாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருப்பார். புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவரான நிறுவனரான ராஜாராம் மோகன் ராய் நம்மளுக்கு தெரியும் 1833 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த ஒரு சமாஜத்தை முன்னெடுத்துட்டு போனவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பார்னா பிரம்ம சமாஜம் சார்ந்து அவருடைய ஒரு 4 முக்கியமான கொள்கைகளை கருத்துக்களை சொல்லியிருப்பார். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, இந்த உலகத்தில் தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டும்தான் இருந்தார், அவர் தான் இந்த உலகத்தையும் படைச்சார் அப்படின்றது இவருடைய ஒரு கொள்கை. புரியுதா? அப்போ என்னது, ஒரு கடவுள் தான் அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்கிறார். அதுக்கடுத்து பாருங்களேன், கடவுள் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான் உண்மையின் ஞானத்தின் நற்பண்பின் அப்படின்றது நல்ல பழக்க வழக்கம் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவர் தான் நிலையானவர், அவர் எங்கும் நிறைந்திருப்பார், அப்படின்னா எட்டர்னல், எங்கும் நிறைந்திருப்பார், அவருக்கு இணை யாருமே கிடையாது அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? அதான் சொல்லியிருப்பார். மூணாவது அவர் என்ன சொன்ன விஷயம், நம்முடைய வீடு பேர், நம்முடைய சால்வேஷன் சொல்லக்கூடிய வீடு பேர், நம்முடைய லைஃப், வீடு பேர் என்னது, நம்மளுடைய லைஃப், நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நம்முடைய லைஃப், பொதுவாக நம்முடைய லைஃப் வந்து பார்த்து நம்முடைய வீடு பேர் அப்படின்றது இந்த பிறவிலும் சரி, அதே போல் நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த பிறவிலும் சரி அவரை நம்புறதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதா? அப்போ அவங்களை நம்புறதை பேஸ் பண்ணி, அவருடைய வணங்குறதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய இப்பிறவியும் அப்பிறவியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். நான்காவது பாருங்கள், கடவுளை நம்புறது அப்படின்றது அவரை நேசிக்கிறதுலையும் அவருடைய விருப்பத்தை செயல்றதுல தான் இருக்குது. அதை தான் இப்போ கடவுளுடைய விருப்பத்தை யார் செய்கிறாங்களோ, அவர் சொன்னது யார் வழிபடுறாங்களோ செய்கிறாங்களோ, கடவுளை யார் நேசிக்கிறாங்களோ அதுதான் கடவுளை நம்புறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். புரியுதா? இந்த 4 கோட்பாடுகளும் தேவேந்திரநாத் தாகூருடைய கோட்பாடுகள். ஓகேம்மா. அடுத்து நம்மளுக்கு தெரியும் 1866 வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை இரண்டாவது பிளவுபடும் காரணம் தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் புதுசாக வந்து 1857 பிரம்மஞான சபையில் வந்து சேர்ந்த கேசவ் சந்திரசன் இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் முற்றிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம்ன்றது 2ஆக பிரிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்த போன நவீனத்தை நோக்கி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரியா? இருந்தாலும் திரும்பவும் பார்க்கலாம் பாருங்கள். அப்போ 2ஆக பிரிஞ்ச இவங்க இப்போ தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புன்றது உருவாகுது. பிரம்ம சமாஜம் 2ஆக பிரிஞ்சு இவருடைய தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜமும் கேசவ் சந்திரசன் தலைமையில் அவர் வந்து விலகி போயிட்டு அவர் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு, அதுதான் இந்திய பிரம்ம சமாஜம். புரியுதா? அப்போ 1866 பிரம்ம சமாஜம் பிளவுபட்டு 2ஆக பிரியுது. ஒன்று தேவேந்திரநாத் தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜம், அடுத்து கேசவ் சந்திரசன் தலைமையில் இந்திய பிரம்ம சமாஜம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னாலும் பாரதிய பிரம்ம சமாஜம் அப்படின்னாலும் 2 ஒரே அமைப்பு தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரியுதாம்மா? ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்நாள், இவங்க வாழ்ந்த காலங்கள். அடுத்த ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி அவர் தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அவருடைய வாழ்நாள் காலகட்டம் இது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி. இன்னொரு முக்கியமான விஷயம், தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடரேட் அப்படின்றத பார்த்துக்கோங்க, மிதவாத சீர்திருத்தவாதி. ஓகே. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காள சீர்திருத்தவாதி. இந்து மறைநூல்கள் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, ஒவ்வொரு மதத்தை சார்ந்த சீர்திருத்தவாதிகள் இருப்பாங்க இல்லையா? இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அப்போ இந்து மதத்தை சொல்ல இருக்கக்கூடிய மறைநூல்கள், வேதங்கள், உபநிஷத்துக்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த நூல்கள்லேயே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே போல் தீய விஷயங்கள், தேவையில்லாத ஒரு சில சடங்குகள் இதெல்லாம் நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணாலும், தவறான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆனால் மறைநூல்களில் நல்ல விஷயங்களும் இருக்குது. முற்போக்கான அட்வான்ஸ்டாக ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சொசைட்டியை எப்படி அடுத்தடுத்த சேஞ்சஸ் கொண்டு போகணுமோ, ஒரு அப்டேட்டடாக இருக்கக்கூடிய, ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனைகளுக்கு தேவையான கருத்துக்கள் இந்து மறை நூல்கள்லேயே இருக்குன்னு சொல்லியிருப்பார். புரியுதா? அப்போ இந்து மறை நூல்கள் முற்போக்கானவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாரு. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்களேன், சாதி முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சாதி முறைன்றது இருக்கக்கூடாது அப்படின்றது இவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதே போல் கைம்பெண் விதவை மறுமணத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. முக்கியமான விஷயம், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பெண் கல்விக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் படிக்கணும், சரியா? ஸோ பெண் கல்விக்கும் பெண் விடுதலைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு பங்களிப்புகள், அதெல்லாம் முக்கியமான ஒரு கொள்கைகள், அவருடைய கொள்கைகள். அதுக்கடுத்து இதை சார்ந்து முக்கியமான பங்களிப்புகள் இருக்குது. என்னென்ன பங்களிப்புன்னு பாருங்களேன். விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார் இல்லையா? அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலாந்துடைய அந்த என்ன சொல்கிறது நிர்வாகத்துக்கு அதிகமான அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கறது. விதவை மறுமணம்ன்றதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு தொடர்ந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதுனால, அவர் வந்து பார்த்தோன்னா ஆர்ச் பண்ணதுனால, எம்பசைஸ் பண்ணதுனால, வலியுறுத்துறதுனால ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணுவோம்,
1856 விதவை மறுமண சட்டம். சரியா, விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்கலாம், விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1856. இதெல்லாம் அடிச்சு துவச்ச கொஸ்டின். ஸோ திரும்ப கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம நோட்ஸ் பார்க்குறது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான அப்டேட்டுமா. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த விதவை மறுமண சட்டம் 1856 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மைக்ரோஃபோன் சரியாமல் கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் இஷ்யூன்றது இருக்கும். மேபி இருக்காது, உங்களுக்கு நல்லா தான் கிளியராக தான் கேட்கும். ஸோ எக்ஸாக்டாக சவுண்டுன்றது கிளியராக கேட்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ கிளியராக கண்டிப்பாக கேட்கும் நம்ம நம்புறேன். ஸோ உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிளாஸாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நல்லாவே கேட்கும். புரியுதா? இதுக்கு முன்னாடி நல்லா கேட்டிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய பங்களிப்புன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விதவை மறுமண சட்டம் அதுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பண்ணியிருக்கார். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கான திருமண வயதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5, 6 வயசு 7 வயசு இருந்தாவே என்ன சொல்கிறது, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுறது பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணம்லாம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க சீர்திருத்தவாதிகள். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பார் இவர்னா, இவருடைய காலகட்டத்தில் அந்த திருமண வயதை வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கிறது. புரியுதா? 5 வயசு 6 வயசு இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ மினிமம் வந்து பார்த்தா ஒரு 10 வயசாவது வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க. 1860 ஆங்கிலேய அரசு மூலமா 1960 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திருமண வயது நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்டம். மினிமம் 10 வயசு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை திருமணம் பண்ணுறதை பண்ணணும். புரியுதா? ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் ஸோ 5, 6 வயசுலேயே பண்ணியிருக்கிறது. எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு 20 வயசு ஆனால் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாருமே ஒத்து வந்துருப்பாங்க. ஒரு சில பேர் கூட என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் 10 வயசுன்றது அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். புரியுதா? அப்போ திருமண வயது 1860 14 வயதா 10 வயசாகவும், அதுக்கப்புறம் 1899 காலகட்டத்தில் இது 12 வயதாக வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேய அரசை மாற்றுறாங்க. அதே போல் 1925 வாக்கில் பெண்ணுடைய திருமண வயது 13 ஆகும். 1930 அந்த சாரதா சட்டம் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் 14 வயதாக மாறுது. அதுக்கப்புறம் 1955 ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தோன்னா பெண்ணுடைய திருமண வயது ஒரு 18 வயதாவது இருக்கணும் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக பார்த்துக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக இப்போ 2021 ஆண்டினுடைய ஒரு கணக்கெடுப்பின்படி சராசரியாக பெண்ணுடைய திருமண வயது என்னவா இருக்குது அப்படின்னா 22 வயது. புரியுதா? 22.1 வயது அப்படின்றது தான் சராசரி திருமண வயதாக இருக்குது. புரியுதா? சராசரி திருமண வயதான நம்ம ஒரு சில பேர் 28 பண்ணியிருக்கலாம், ஒரு சில பெண்கள் 35 பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பெண்கள் 15 வயசுலேயே கூட இப்பயும் நிறைய வந்து குழந்தை திருமணம் நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்குது, கிராமப்புறத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசாக இருக்கலாம், ஒரு 19 வயசாக இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி ஒரு ஆவரேஜ்ன்றது நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் வகுத்தோம்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அதுதான் ஆவரேஜ்ன்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி திருமண வயது 2021 ஆவரேஜாக பெண்கள் திருமணம் செய்யக்கூடிய வயது 22.1 வயது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரியுதாமா? ஸோ ஓகே. அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். ஸோ இந்த அமைப்பு 1867 உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கினது யார்? ஆத்மராம் பாண்டுரங் தான் இதோடைய தலைவர். இவருடைய வாழ்நாள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பிரார்த்தனை சமாஜத்துடைய நிறுவனர் யார்? ஆத்மராம் பாண்டுரங். இந்த அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒருத்தர் தான் மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஆர்சி பண்டார்கர், கேடி தெலங்கு. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பார். அந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய வந்து இனிஷியேட்டிவ்லாம் பண்ணியிருப்பார். இது இவருடைய காலகட்டம். அதன் அடிப்படையில் இவர் கொண்டு வந்து இனிஷியேட்டிவ் பாருங்களேன், விதவை மறுமண சங்கத்தை உருவாக்கியிருப்பார். விதவைகள் மறுமண சங்கத்தை ஒரு சங்கத்தை உருவாக்கியிருப்பார். எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1861. அதே போல் பூனே சர்வஜனிக் சபாவை உருவாக்கியிருப்பார் 1870. அதே போல் தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியிருப்பார், டெக்கன். சரியா? ஸோ அப்போ தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியிருப்பார் 1884. புரியுதாமா? அதே போல் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு தேசிய சமூக மாநாடை இவரும் நடத்திருப்பார். புரியுதா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடுன்றது பொதுவாகவே டிசம்பர் மாதத்தில் தான் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? ஸோ அப்போது இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு மாநாடை கண்டக்ட் பண்ணுவார். இவர் ஒரு தேசிய சமூக மாநாடுன்றதை கோவிந்த பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அவர்கள் கண்டக்ட் பண்ணியிருப்பார். சரியா? ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான அமைப்புன்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. தொடங்கினது தயானந்த சரஸ்வதி. அவருடைய வாழ்நாள் பார்த்துக்கோங்க. அதே போல் தயானந்த சரஸ்வதி எவ்வாறு அழைக்கப்படுறார்? மூலசங்கர். மூலசங்கர் அப்படின்னாலும் தயானந்த சரஸ்வதி அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே நபர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அதே போல் இவருடைய முக்கியமான ஒரு முழக்கம்ன்றது என்னது? வேதங்களுக்கு திரும்புக, வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதே போல் சுத்தி இயக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. சுத்தி இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே டீட்டெயிலாக நோட்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். அதே போல் புக் பேஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்துருப்போம். ஓகே, பார்க்காதவங்க அங்கே பார்த்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோன்றது கிடைக்கும், புரியும்.
புரியுதாமா? நீங்கள் கேட்கலாம், இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்கலாம், சார் ஆர்எஸ் சமாஜம் பாயிண்ட் இவ்வளோதானா, 10th ஸ்டாண்டர்டில் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வீடியோக்கு இடையில வந்தவங்களாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்றது ஆரம்பத்திலே கேட்டிருக்க மாட்டீங்க, புரியுதா? ஸோ ஆர்எஸ் சமாஜோடைய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நவீனத்தை நோக்கின்றதே பார்த்துட்டோம். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறது, முக்கியமான அமைப்புகளுடைய அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்த்துட்டோம், எல்லாமே அங்கேயே பார்த்துட்டோம். அதில் இல்லாத ஒரு சில முக்கியமான அதர் மெயின் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ ஓகே, ஆரிய சமாஜம்ன்றது நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலகட்டம் பார்த்துக்கோங்க. அவருடைய லைஃப் டைம் இது. முக்கியமாக அவருடைய முக்கியமான ஒரு கோட்பாடு என்னது, ஜீவன் என்பதே சிவன், அனைத்து உயிர்களும் சிவன் அப்படின்றதான் அவருடைய ஒரு கோட்பாடு. அப்போ ஜீவன் என்னது, உயிர், அனைத்து உயிரினங்களும் தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் இறைவன் தான், அதுதான் ஜீவன் என்பதே சிவன் என்பதற்கான பொருள். சரியா? அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான், தொண்டு தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னும் சொல்லியிருப்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அவருடைய முக்கியமான சீடர்களில் முதன்மை சீடர் ஒருத்தர் தான் யார், சுவாமி விவேகானந்தர். ஸோ விவேகானந்தருடைய லைஃப் டைம் இது. ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நினைவாக பேலூரில் 1897ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு. புரியுதா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு தொண்டு செய்கிறது, அதுதான் இவருடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. மனித குலத்திற்கு தொண்டு செய்கிறது, அதாவது பார்த்தோன்னா மதம் சார்ந்த, அதனால் சொல்கிறது நம்ம பழமைவாதம் சார்ந்த அந்த தத்துவங்கள்லாம் இவருக்கு வந்து பார்த்தோன்னா பெருசாக உடன்பாடு இல்லாமல் இவர் ஒரு கோட்பாட்டை கொண்டு வர்றாரு. அதான் என்னது, மனித குலத்திற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித குலம் மனித நேயத்தோடு எல்லா மக்களும் மற்ற மக்களுக்கு தொண்டு செய்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்தது அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கல்வி கொடுக்குறது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த் கேர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் போன கிளாஸ்லேயே, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது, ஒரு கலாமிட்டிஸ் உருவாகுது அப்படின்னா, கலாமிட்டிஸ் டிசாஸ்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோன்னா நிதி உதவி, ஒரு நிவாரண பணிகளை செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவம் பாருங்கள், பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் தந்தவர். அதான் நம்ம என்ன பார்த்துருப்போம், கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்றத பார்த்துருப்போம். கல்ச்சுரல் நேஷனலிசத்துக்கு முக்கியத்துவம் தந்தர் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இதை சொல்கிற விதமாக தான் விவேகானந்தரை புகழ்கிற விதமாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். யார் அவர், வேலண்டைன் சிரோல். ஸோ வேலண்டைன் சிரோல் அவர்கள் சொல்லியிருப்பார், உலகத்தை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு இந்தியாவுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு மனித என்ன சொல்கிறது அந்த ஒரு தத்துவத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர் முதல் இந்தியரா சுவாமி விவேகானந்தரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வேலண்டைன் சிரோல் அவர்கள் சொல்லியிருப்பார். சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தருடைய இன்னொரு சிறப்பு என்னது, உலக சமய மாநாட்டில் யுஎஸ்ஏல சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசியிருப்பார். ஸோ அந்த மாநாட்டில் பேசுகிறதா வந்து பார்த்தோன்னா டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ அந்த ஒரு மாநாடு எங்கே எப்போ நடந்திருக்கும், 1893 செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்திருக்கும். பார்த்துக்கோங்க. இது சுவாமி விவேகானந்தர் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து பிரம்மஞான சபை. அடுத்து என்னது, பிரம்மஞான தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை எடுத்தோடனே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக கிடையாது. இது 1875 முதல்ல அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்கினவங்க இவங்க 2 பேர் தான். சரியா? இந்த இயக்கத்தை உருவாக்கினவங்க 2 பேர். யார் யார், மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி அவர்கள் மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு இயக்கம் தான் இந்த பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. புரியுதா? அதுக்கப்புறம் கடைசியாக இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மஞான சபை யாருடைய கண்ட்ரோல் வருது, அன்னி பெசன்ட் அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஸோ அன்னி பெசன்ட் இவருடைய காலகட்டம் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான அன்னி பெசன்ட்டுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியனே விழித்தெழு அப்படின்ற ஒரு நூல்ன்றதை கொடுத்துருப்பாங்க. புரியா? ஸோ இந்தியனே விழித்தெழுன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை முழக்கம் நீங்கள் சொன்னாலும் சரி, சொன்னது யார், அன்னி பெசன்ட் அவர்கள். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வுன்னு சொல்லக்கூடிய தமிழில் பொது வாழ்வு, நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்கிறது காமன்வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ பொதுவாழ்ன்ற பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா காமன்வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த இதழை தொடங்கினது யார், அன்னி பெசன்ட் அவர்கள் 1914ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. அதே போல் அதுக்கு அடுத்த வருஷமே இவங்களால் தொடங்கப்பட்ட இன்னொரு மேகசின், ஒரு ஜேர்னல் தான் நியூ இந்தியா. அப்போ நியூ இந்தியான்ற இதழை தொடங்கினது யார், அன்னி பெசன்ட் அவர்கள். புரியுதா? இது எப்போ 1915. அதுக்கப்புறம் 1916 வாக்கில் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம். புரியுதா? ஸோ திலகர், அன்னி பெசன்ட் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது 1916 என்ன சொல்கிறது உருவாக்கப்படுது. நம்ம மദ്രാஸ் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அன்னி பெசன்ட் அவர்கள் தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916 நம்மளுக்கு தெரியும். புரியுதாமா? ஓகே. அதுக்கடுத்து அனைத்து இந்திய தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னாட்சி இயக்கம் என்றது பெயர் மாற்றம் செய்யப்படுது. என்னவா, சுயராஜ்ய சபை என்ற பேரில் பெயர் மாற்றம் செய்யப்படுது. எந்த வருஷம், 1921.
சரியா? 1921 இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தன்னாட்சி இயக்கம் அனைத்திந்திய தன்னாட்சி இயக்கம் சொல்லக்கூடிய இந்த பாருங்க, தன்னாட்சி இயக்கம் அப்படின்னாலும் சரி, அனைத்திந்திய தன்னாட்சி இயக்கம்னு சொல்லி ரெண்டும் ஒரே அமைப்பு தான். புரியுதா? இதே அமைப்பு தான் பெயர் மாற்றம் செய்கிறாங்க. என்னவா? சுயராஜ்ய சபைன்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. அப்போ சுயராஜ்ய சபை அப்படின்றது இதோடைய ஒரு முன்னோடி இயக்கம் என்னது? முதன்மை இயக்கம் என்னது? தன்னாட்சி இயக்கம் தான். இங்கேருந்து வந்தது தான் இந்த ஒரு சபை. புரியுதா? பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க 1921. சரியாமா? ஓகே. அதே போல் அன்னி பெசன்ட்டுடைய இன்னொரு பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா மத்திய இந்து கல்லூரி. ஸோ மத்திய இந்து கல்லூரி தொடங்குவதற்கு முக்கியமான ஒரு நபர் யார்? அன்னி பெசன்ட் அவர்கள் தான் தோற்று வச்சிருப்பாங்க. எங்கே தோற்று வச்சிருப்பாங்க? காசி, பனாரஸில் தோற்று வச்சிருப்பாங்க. எந்த வருஷம்? 1898ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்வி தான் மத்திய இந்து கல்லூரி. ஓகேவாமா? ஓகே. அடுத்து இன்னொரு சிறப்பு என்னது? இந்திய தேசிய காங்கிரஸினுடைய 1917 நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கின ஒரு பெண் யார்? அன்னி பெசன்ட் அவர்கள். புரியுதாமா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1917 நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கின ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணி, முதல் பெண்மணி. சரியா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா ஃபுலே, ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட். ஐயா சாதியை அதை ஒடுக்கப்பட்டவருக்கு எதிரான, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான சாதிக்கு எதிரான ஒரு அமைப்புகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜோதிபா ஃபுலே மற்றும் சாவித்ரிபாய் ஃபுலே. ஜோதிபா ஃபுலே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிபா ஃபுலேன்னு அழைக்கப்படக்கூடிய ஜோதிபா ஃபுலே மற்றும் அவருடைய மனைவி சாவித்ரிபாய் ஃபுலே அவர்கள். புரியுதா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சாவித்ரிபாய் ஃபுலேன்றவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ ஜோதிபா கோவிந்தராவ் ஃபுலே அப்படின்றது அவருடைய முழு பெயர். ஸோ இவருடைய என்ன சொல்கிறது ஒரு காலகட்டம்ன்றதை பார்த்துக்கோங்க. 1827 பிறந்திருப்பார். குலாம்கிரின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனம், குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் சொல்லக்கூடிய பொருள். புரியுதா? இந்த நூலுடைய ஆசிரியர் ஜோதிபா ஃபுலே அவர்கள். புரியுதாமா? அடுத்து இவருடைய முக்கியமான ஒரு மேற்கோள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான ஒரு காரணி, ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொன்னது? இது ஜோதிபா ஃபுலே அவர்கள். புரியுதா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முதல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 1848 தொடங்கியிருப்பாங்க இல்லையா? பூனேயில் தொடங்கியிருப்பாங்க. அதே போல் ஒடுக்கப்பட்டவருக்கான பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. அடுத்து யார்? நாராயணகுரு. கேரளாவை சேர்ந்த ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். இவருடைய காலகட்டம் பார்த்துக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிஞர். புரியுதா? ஒரு கவிஞர், அறிஞர். முக்கியமாக தமிழ், மலையாளம், சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிஞர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈழவர் சமூகம் அப்படின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு அமைப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் இல்லை சங்கம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பார். எந்த வருஷம்? 1902ன்னு சொன்னாலும் சரி, இல்லை 1903ன்னு சொன்னாலும் சரி. சரியா? ஸோ புக்கில் ஒரு டேட்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஆக்சுவல் டேட்டாஸ் ஒன்று இருக்கும். ஸோ எனிவே என்ன சொல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 1902ன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், 1903ன்னு கொடுத்தாலும் சொல்லி கரெக்ட் தான். புரியுதா? ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா புக் டேட்டாவே போடுங்க, 1902னே போடுங்க, தப்பு கிடையாது. அடுத்த ஒரு கேரளாவை சேர்ந்த இன்னொரு சீர்திருத்தவாதி தான் ஐயன்காளி அவர்கள். ஸோ இவருடைய காலகட்டம் 1863 பிறந்திருப்பார். எங்கே பிறந்திருப்பார்? வெங்கனூரில் பிறந்திருப்பார். வெங்கனூர் எங்கே? திருவனந்தபுரம் பக்கத்தில். திருவனந்தபுரம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இது திருவிதாங்கூர் நம்ம மாகாணம் சொல்ல முடியா, மாகாணம் கிடையாது, ஒரு அரசு, சுதேச அரசு, பிரின்ஸ்லி ஸ்டேட். திருவிதாங்கூர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருந்த ஒரு பகுதி தான் இந்த வெங்கனூர் திருவனந்தபுரம் பகுதி. புரியுதா? அந்த ஒரு காலகட்டத்தில் சாதி பாகுபாடு, சாதி அடக்குமுறை அப்படின்றது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுபவித்தவர் ஸோ நம்ம ஐயன்காளி அவர்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு, சாதி என்ன சொல்வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக உருவான ஒரு மிக பெரும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. ஸோ இவருடைய ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் கல்வி கற்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருமே பள்ளிகளில் கல்வி உரிமை, கல்வி பெறக்கூடிய உரிமைன்றது இருக்கணும், பொது இடங்களுக்கு செல்லணும், பொது சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடக்கணும். புரியுதா? அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் ஒடுக்கப்பட்டவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது உரிமைன்றது இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் முன்னெடுத்து வச்சிருப்பார். அதை பேஸ் பண்ணி போராட்டங்களை நடத்திருப்பார். சரியா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன சங்கம் சொல்லிட்டு யோகம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கினாரோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான், நாராயணகுருவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஐயன்காளியும் ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பார். அந்த அமைப்பு தான் சாது ஜன பரிபாலன சங்கம். எந்த வருஷம்? 1907. புரியுதா? சரியாக 5 வருஷம் கழித்து இவர் உருவாக்கியிருப்பார். சரியாமா? சாது ஜன பரிபாலன சங்கம் 1907. ஸோ இதனுடைய தமிழ் பேர் தான் என்னது? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். அப்போ ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னாலும் சரி, சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ரெண்டு அமைப்பானது ஒரே அமைப்பு தான். எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1907. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? அடுத்து போகலாமா? ஓகே. இப்போது அலிகார் இயக்கம், சையது முகமது கான் அவருடைய இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ சையது அகமது கானுடைய அவருடைய சீர்திருத்த இயக்கங்கள் நோக்கம் என்ன, அவருடைய கொள்கைகள் எப்படி இருந்தது பார்க்கலாமா? ஓகே.
உயர்நிலை இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர், டெல்லியில் பிறந்திருப்பார். இஸ்லாமியர்களின் கீழ்நிலைக்கு பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தோன்னா பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக அவர் அந்த காலத்தில் சொன்னது என்னது, நவீன கல்வியறிவு இஸ்லாமிய மக்கள்கிட்ட கிடையாது. புரியுதா? அதனால் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே மேற்கத்திய கல்வியை, வெஸ்டர்ன் எஜுகேஷனை, வெஸ்டர்ன் சயின்ஸ் எஜுகேஷனை இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு படிக்கணும். புரியுதா? அதே போல் என்ன சொல்கிறது, நம்ம இங்கிலாந்துடைய இப்போ இங்கிலீஷ் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிழக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியில் பிரிட்டிஷ் இந்திய நிர்வாகத்தில் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துக்கணும், வேலை வாய்ப்புகளை பெறணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். புரியுதாமா? முக்கியமாக நவீன கல்வியறிவுன்றது மக்கள்கிட்ட கிடையாது. மாடர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன்றது மக்கள்கிட்ட இல்லை. அதனால தான் நம்ம இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்குது. இன்னும் நம்ம அந்த பழமை வாயத்தையே என்ன சொல்லுது அதையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய இஸ்லாமியத்தை வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிக்கணும், புதிய புதிய விளக்கங்களை நம்ம கொண்டு வந்துக்கணும், இன்னும் பழமை வாயத்தையே இன்னும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாகவே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பார். புரியுதாமா? ஓகே. அதை அடுத்து பாருங்களேன், மேலை நாட்டு, அது மேலை நாட்டுனா வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேலை நாட்டு அறிவியல் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் எல்லாத்தையும் வலியுறுத்தியிருப்பார். முக்கியமாக ஆங்கில அறிவியல் நூல்களை என்ன பண்ணியிருப்பார், என்னுடைய இஸ்லாமிய மக்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கும் வந்து பகுத்தறிவுன்றது வரணும் அப்படின்றதுக்காக அவர் படித்த அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த அறிவியல் நூல்கள் எல்லாத்தையுமே அவரே என்ன பண்ணியிருப்பார்னா மக்கள் எல்லாருக்கும் உருது மொழி தானே, இஸ்லாமிய மக்கள் உருது மொழி ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் இல்லையா? அப்போது இந்த ஆங்கில கல்வி முறை மக்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஆங்கில கல்வியை படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை உருதுல இருந்தால் இன்னும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த நூல்கள்லாம் உருதுல மொழியாக்கம் செஞ்சிருப்பார், மக்கள் எல்லாரும் படித்து பகுத்தறிவுன்றதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. புரியுதாமா? அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டார். ஸோ ஆங்கிலேய அரசு கொண்டு வந்து அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணியிருப்பார். புரியுதா? ஏன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணால் இந்த கல்வியறிவு இல்லாதனால தான் இஸ்லாமிய மக்கள் இன்னும் பின்தங்கி இருக்காங்க, கீழ்நிலையில் இருக்காங்கன்றது அவருடைய ஒரு நம்பிக்கை. புரியுதாமா? அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்திய தேசிய இயக்கம் சார்ந்து, இப்போ நேஷனலிசம் சார்ந்து அந்த மூமெண்ட்டில் நம்ம இஸ்லாமிய மக்கள் பங்கெடுறதுக்கு பதிலாக ஆங்கிலேய அரசோடு ஒரு நல்ல உறவை என்ன சொல்ல, ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா அது இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவர் சர் சையது அகமது கான். சரியா? ஸோ அதுக்கடுத்து இவரால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி, ஒரு பள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளி மற்றும் கல்லூரி. புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்கூலாக இருந்திருக்கும், 1875 ஸ்கூலாக உருவாக்கியிருப்பார். இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கல்லூரியாக மாறி இருக்கும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1920 வாக்கில் எனது காலப்போக்கில் யூனிவர்சிட்டியாகவே மாறி இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ அலிகர் ஸ்கூல், அதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, அதுதான் அலிகர் யூனிவர்சிட்டி 1920 யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கும். புரியுதாமா? அப்போது இந்த இஸ்லாமிய சமயம் சார்ந்த மக்களுக்கு பொதுவாக அதாவது முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நவீன கல்வியறிவு, மாடர்ன் எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணணும், நம்முடைய சமூகம் வந்து முன்னேற்றம் அடையணும், ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கணும், நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்ற இவருடைய எண்ணங்களுக்காக இவரால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியில் தான் இவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது அந்த பரப்புரை செய்கிறது, இஸ்லாமிய மக்களுக்கு இடையில பரப்புரை செய்கிறது, முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு கல்லூரியை சார்ந்ததாக சுற்றி தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கல்லூரியின் பேர்லேயே வந்து அவருடைய இயக்கம்ன்றது உருவாயிருக்கும், அலிகார் இயக்கம்ன்றது உருவாயிருக்கும். அலிகார் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். புரியுதாமா? அப்போ அலிகார் இயக்கம் அப்படின்னாலும், கல்லூரி அப்படின்னாலும், பள்ளி அப்படின்னாலும், ஸோ 1875 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூனிவர்சிட்டி எப்போ மாறி இருக்கும், 1920 மாறி இருக்கும். சரியாமா? ஓகே. அடுத்து சர் சையத் அகமது கானால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான பத்திரிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா தத்கிப் உல் அக்லுக் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை. புரியுதா? இவர் தொடங்கின அந்த ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை மூலயமா இஸ்லாமிய சமூகத்தில், இஸ்லாமிய சமயம் சார்ந்த விஷயத்தில் நிறைய முற்போக்கான கருத்துக்களை, இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்தா சிஸ்டம்ன்றது கூடாது, இவரே சொல்லியிருப்பார். சரியா? ஃபர்தா சிஸ்டம்ன்றது நம்முடைய கல்ச்சரில் நம்மளுக்கு தேவையில்லை. அதே போல் பலதார மனம், பேலிகேமின்னு சொல்லக்கூடிய பலதார மனம்ன்றது தேவையில்லை. அதே போல் நம்முடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த விதவை பெண்கள், கைம்பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க மறுமணம்ன்றது செஞ்சுக்கலாம். புரியுதா? அதே போல் விவாகரத்து போன்ற விஷயங்களை நம்ம சீர்திருத்தம் செய்யணும். புரியுதா? இப்போ ட்ரிபிள் தலாக் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? பொதுவாக அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு சீர்திருத்தம்லாம் கொண்டு வரணும். விவகாரத்து விஷயங்களில் எடுத்தோடனே நம்ம அந்த விவகாரத்து இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணி கொஞ்சம் முற்போக்கான, கொஞ்சம் அட்வான்ஸ்டான, கொஞ்சம் ப்ரொக்ரெசிவான ஒரு கருத்துக்களை முன் வச்சிருப்பார். புரியுதா? அப்போது இந்த முற்போக்கான கருத்துக்கள், ஒழுக்க நெறிகள் இது எல்லாத்தையும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக, பரப்பணும் அப்படின்றதுக்காக அவரால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் தத்கிப் அல் அக்லுக் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதாமா? ஸோ இதனுடைய நிறுவனர் யார்? சர் சையது அகமது கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இவருடைய கொள்கைகள் என்னது இப்போ தான் நம்ம பார்த்தோம். இவருடைய கொள்கைகள் நவீன கல்வியை இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் கற்றுக்கணும். சரியா? அதாவது அவங்க அதை பெறணும். அதே போல் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். எந்தெந்த விஷயத்தில் பர்தா முறையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும், பலதார மனம்ன்றது கூடாது, அதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும், கைம்பெண் மறுமணத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், விவகாரத்து போன்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சீர்திருத்தம்ன்றது கொண்டு வரணும். அப்போ விவகாரத்து விஷயங்களை இந்த கண்மூடித்தனமான சமய சடங்குகளை நம்ம என்ன பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை நம்ம எதிர்க்கிறார்.
புரியுதா? அப்போ கண்மூடித்தனமான இஸ்லாமிய சமயம் சார்ந்த அந்த சமய சடங்குகளை எதிர்த்தவர். புரியுதா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூலான குரான். அப்போ குரானில் சொல்லப்பட்டபடி அந்த போதனைகள், அந்த கருத்துக்கள், அதுக்கெல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னும் பழமை வழத்தையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. புதிய புதிய விளக்கங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம், நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். புரியுதாமா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை என்ன சொல்ல, அது ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பார் 1864. எதுக்காக? இதுவும் முஸ்லீம் மக்களுக்காக தான். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், கல்வி அறிவு பெறணும் மக்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அறிவியல் கழகம் சொல்லிட்டு ஒரு கழகத்தை உருவாக்கியிருப்பார். 1864 உருவாக்கப்படுது. அதே போல் ஒரு நவீன கல்வியை வந்து உருவாக்கியிருப்பார். சார் நவீன ஒரு பள்ளி என்றது உருவாக்கியிருப்பார். புரியுதா? இதுதான் அந்த பள்ளி. ஸோ நம்ம அலிகர் பள்ளி ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அந்த பள்ளி. அப்போ நவீன பள்ளின்றதை உருவாக்கியிருப்பார். எப்போது? 1864 அந்த ஒரு காலகட்டத்தில். எங்கே உருவாக்கியிருப்பார்? காஜிப்பூரில். புரியா? காஜிப்பூரில் உருவாக்கியிருப்பார். அதே போல் கல்வி குழுக்கள், ஸோ இஸ்லாமிய மக்களுக்காக கல்வி குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார் 1868 இந்த ஒரு காலகட்டத்தில். புரியுதாமா? ஸோ ஓகே. அதே போல் மாநாடுன்றதும், கல்வி மாநாடுன்றதும் நடந்திருக்கும் 1886 கல்வி மாநாடுன்றது நடத்திருப்பார். அதுக்கு பேர் என்னது? ஆங்கிலோ கீழை கல்வி மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ஓரியண்டல் கல்வி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கீழைனா என்னது? ஓரியண்டல் அப்படின்னு அர்த்தம். ஓரியண்டல்னா கீழே அப்படின்னு அர்த்தம். சரியாமா? ஓகே. இந்த மாநாட்டின் மூலயமா தாராளவாத கருத்துக்களை பரப்புறது, இவருடைய கொள்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தாராளவாத கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இஸ்லாமிய மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக இந்த கல்வி மாநாடுன்றதை நடத்தியிருப்பார். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லக்கூடிய இந்த யூனிட்டோடைய ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ. சரியா? இந்த வீடியோவை பார்த்துட்டு அழகாக நோட்ஸ் எடுத்து வைங்க. இன்னும் மீதி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் அடுத்தடுத்த சீர்திருத்த இயக்கங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் இருக்குது, என்ன சொல்கிறது, சிக்கி சீர்திருத்த சார்ந்த சீர்திருத்த இயக்கம் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் சொசைட்டி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன அடுத்தடுத்த சீர்திருத்த இயக்கங்களாக இருக்குது. இதை நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியாமா? ஸோ until then, bye from Prabhara Kannan from Prabharan Academy. So see you on part 2 video. So thank you.